Data driving techniques were reported as emerging AI techniques in SE. Data driven techniques வந்து எப்படி ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா ஒரு எமர்ஜிங் ஏஐ டெக்னிக்ஸாக இருக்குது இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில். Data driven techniques can identify and evaluate which decision modeling techniques would help in making important decisions. Data driven techniques வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா அந்த எவாலுவேட் பண்ணுறதுனா டிசிஷன் மாடலிங் டெக்னிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மேனேஜ்மெண்ட் டிசிஷன் இன் சாஃப்ட்வேர் engineering. Data-driven techniques usually explore the potential of predictive analytics offered by AI techniques, which enables AI-based decision making. Data-driven techniques usually explore potential of predictive analytics offered by AI techniques. Data-driven techniques வந்து under AI technique இருக்குது. இது வந்துட்டு எதை எனேபிள் பண்ணுதுன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு எங்கே தேவையோ அது அங்கே வந்து இந்த டேட்டா டிரைவன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ்வலி அப்ளை பண்ணலாம். அந்த டேட்டா டிரைவன் டெக்னிக்ஸ் வந்து அண்டர் ஏஐ பேஸ்டு ஏஐ டெக்னிக்ஸ் அண்டரில் வர்றது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ் அண்டரில் வர்றது. The heuristic algorithm is another important AI technique that has been used in SE. Heuristic algorithm HA இது வந்து ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் ஏஐ டெக்னிக்கு in software engineering. This is designed to solve a problem faster and more efficiently than the traditional methods by sacrificing optimally accuracy, precision or completeness for speed. This is designed, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா to solve the problem faster, ப்ராப்ளத்தை வந்து வேகமாக more efficiently than traditional method. அது வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஆப்டிமலிட்டி, அக்யூரசி வைஸாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆப்டிமலிட்டி சாட்டிஸ்ஃபைஸ் ஆகும், ப்ரிசிஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும், கம்ப்ளீட்னஸ் ஃபார் ஸ்பீடு வந்து வேகமாக முடியும். ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் HAR யூஸ்டு டு சால்வ் SE ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் வந்து எஸ்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. A class of decision problems. அது வந்து ஒரு 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 கிளாஸான ஒரு டிசைன் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த HA வந்து யூஸ் ஆகுது இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில். A HA can produce a solution individually or be used to provide a good baseline and then supplemented with optimization algorithms. HA வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணா சொல்யூஷன் எந்த இதுக்கு சொல்யூஷன் பண்ணா இண்டிவிஜுவலியா ஆர் பி யூஸ் டு ப்ரொவைட் எ குட் பேஸ் லைன் அண்ட் தென் சப்ளிமெண்டட் வித் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ஸ். ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதமா இது வந்துட்டு நமக்கு வந்து HA அல்காரிதம் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் வந்து ஒரு ஏஐ டெக்னிக்காக யூஸ் ஆகுது இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில். ரிசர்ச் கொஸ்டின்ஸ் 3. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஏஐ டெக்னிக் இன் SE? அந்த ஒரு ஏஐ டெக்னிக்கினுடைய என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில். As shown in figure table 6 next. Application, improvement and development of artificial intelligence techniques in the primary studies. ML is the main AI techniques that is often used in SE. ML தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ML machine learning தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு மெயின் ஏஐ டெக்னிக்காக யூஸ் பண்ணப்படுகிறது. ML can be used as a standalone technique or be combined with the other AI techniques to produce a hybrid techniques. That is, அது வந்து தனியாகவும் யூஸ் பண்ணுறோம், வேற ஒரு ஏஐ டெக்னிக் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். which can be more efficient in solving SE problems. more efficient இருக்குது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்
SE, software engineering. ML can also perform pattern recognition and statistical inference for learning in order to improve performance when carrying out a task. ML வந்து எதை பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா pattern recognition and statistical inference. Pattern recognition and statistical inference for learning in order to improve its performance when carrying out a task. இது ரெண்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. எம்எல் வந்து மெஷின் லாங்குவேஜ் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷனையும் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸையும் ஃபார் லேர்னிங்காக. மோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் இன் எஸ்சி ஹாவ் அப்ளைடு எம்எல் ஃபார் ப்ரிடிக்டிங் த கோடிங் intricacy, source code mining, high-level request, the delay of issues, software defection, and software request clarification. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எம்எல் வந்து எதை ப்ரிடிக்ட் பண்ணால் கோடிங் இன்ட்ரிகேசி, அப்புறம் பக்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் பக்ஸ், சோர்ஸ் கோட் மைனிங், அப்புறம் ஹை லெவல் ரெக்யூஸ்ட், டிலே ஆஃப் இஷ்யூஸு, எதனால் டிலே ஆகுது அந்த இஷ்யூ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, சாஃப்ட்வேர் டிஃபெக்ஷனை சால்வ் பண்ணுது, சாஃப்ட்வேர் ரிக்யூஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அதையும் சால்வ் பண்ணுது, அந்த கிளாசிஃபிகேஷனை ரிக்யூஸ்டை வந்து சால்வ் பண்ணுது. On the other hand, ML can also be classified textual conversation and improve requirements, traceability recovery, software quality, bug fixing, security control, maintainability, and vulnerability prediction. இதெல்லாம் பண்ணுது. அதாவது எம்எல் வந்து வேற என்னென்ன பண்ணுதுன்னா கிளாசிஃபை டெக்ஸ்டுவல் கான்வர்சேஷன், அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுது ரெக்குயர்மெண்ட், ட்ரேசபிலிட்டி ரெக்கவரி, சாஃப்ட்வேர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, ஃபிக்ஸிங்கை வந்து பக் ஃபிக்ஸிங் அதை வந்து சரி பண்ணுது, செக்யூரிட்டி கண்ட்ரோலை சரி பண்ணுது, மெயின்டெனபிலிட்டி சரி பண்ணுது, vulnerability prediction பண்ணுது, இதெல்லாம் பண்ணுது. A data driven model is based on the analysis of data about the specific system. Data driven model வந்து is based on the analysis of data about the specific system. இப்போ வந்து இங்கே நம்ம பார்த்தோம்னா இதில் மிஷின் லேர்னிங் வந்துட்டு 35 பேப்பர் இல்லை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிறது. மிஷின் லேர்னிங் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்க்கு மெயினாக இருக்குது. இப்போ டேட்டா டிரைவன் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கும் ஓகே, பிளானிங்க்கும் ஓகே, இங்கே சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் எம்எல்ஏ. இது டேட்டா டிரைவன் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு, ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கு சிஸ்டம் டெவலப்மெண்ட். இங்கே வந்துட்டு டேட்டா டிரைவனும் அப்படி தான் இருக்குது. அது மாதிரி இங்கே டெஸ்டிங்க்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது மிஷின் லாங்குவேஜ், மிஷின் லேர்னிங், மிஷின் லாங்குவேஜில் மிஷின் லேர்னிங், அப்புறம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, ட்ரைனிங்க்கு, மெயின்டெனன்ஸுக்கு, எல்லாமே மிஷின் லேர்னிங் தான். சரி, இது டேட்டா டிரைவெலாம் இந்த காலத்தில் வருது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதான் சொல்கிறேன், டேட்டா டிரைவன் மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் அனலைசிஸ் ஆஃப் த டேட்டா அபவுட் த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம். பர்டிகுலர் சிஸ்டத்தில் டேட்டாவை வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு டேட்டா டிரைவன் மாடல் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு டேட்டா டிரைவன் டெக்னிக்ஸ் ஹவ் பீன் அப்ளைடு ஃபார் டொமைன் வேலிடேஷன், ஸ்பீட் டெலிவரி, டிஃபெக்ட் ப்ரிடிக்ஷன், மீனிங் ட்ரீட்மெண்ட், application classification, decision making, error correcting, security enhancement, delivery prediction, and enhancing requirements reusability. அதாவது டேட்டா டிரைவன் டெக்னிக்ஸ் ஹவ் பீன் அப்ளைடு ஃபார் டொமைன் வேலிடேஷனுக்கு, அப்புறம் ஸ்பீடு டெலிவரிக்கு, டிஃபெக்ட் ப்ரெடிக்ஷனுக்கு, மைனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்ளிகேஷன் கிளாசிஃபிகேஷனுக்கு, டிசிஷன் மேக்கிங்க்கு இதுவும் யூஸ் ஆகுது. முன்னாடி பார்த்தோம்ல ஹச்ஏ, அதுவும் யூஸ் ஆகுது, இதுவும் யூஸ் ஆகுது. இதுனா மீன்ஸ் டேட்டா டிரைவன். எரர் கரெக்டிங்க்கு, செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு, டெலிவரி ப்ரொடெக்ஷனுக்கு, என்ஹான்ஸ்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரீயூசபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. ஹச்ஏ
heuristic algorithms are often used in AI to get computer to find an approximate solution instead of an exact one. அதாவது வந்து ஹச்ஏ வந்து எதுக்கு இன் ஏஐயில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்பேர்ட் டு ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் சொல்யூஷன், ஒரு தோராயமான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு, ஒரு எக்ஸாக்ட் ஒன்றா இருக்கிறதுக்கு வந்து லைக் சிமுலேஷன். அது வந்து நம்ம ஹச்ஏ ஹைரோஸ்டிக் அல்காரிதம் வந்து யூஸ் ஆகுது. ப்ரீவியஸ் ரிசர்ச்சர்ஸ் ஹாவ் அப்ளைடு ஹச்ஏ டெக்னிக்ஸ் இன் ஏஐ டு ரிடியூஸ் த எஃபர்ட்ஸ் ஆஃப் எஸ்ஏ அப்டேட்ஸ் as well as predict continuous failure and software reliability. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஹச்ஏ டெக்னிக்ஸ் வந்து இன் ஏஐ டு ரிடியூஸ் த எஃபோர்ட்ஸ் ஆஃப் எஸ்சி அப்டேட் பண்ணுறதுல உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அப்டேட் எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்டேட்டுக்கு உள்ள சில ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறது இந்த ஹச்ஏ டெக்னிக்ஸ். இது ஏஐ டு ரிடியூஸ் த எஃபர்ட்ஸ், நிறைய எஃபர்ட் போடுறத ஈஸியாகுது, நிறைய கஷ்டத்தை குறைக்குது. ஆஸ் வெல் அஸ் ப்ரிடிக்ட் கண்டினியூஸ் ஃபெயிலியர் அண்டு சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி. அப்புறம் ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரிடிக்ட்டு எதை ப்ரிடிக்ட் பண்ணால் கண்டினியூஸ் ஃபெயிலியரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது, கண்டுபிடிச்சி சரி பண்ணுது. அப்புறம் சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியாக மாற்றுது, நம்பகத்தன்மையாக்குது. HAs also help to solve agile development problems with swarm intelligence algorithms. அதாவது அஜைலுங்கிறது இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டரில் வர்றது. அது வந்து ஒரு டெக்னிக்ஸ், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். அதில் வந்து என்ன பண்ணுதுன்னா HAs வந்து எது ஹெல்ப் பண்ணுதுன்னா டு சால்வ் த அஜைல் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். அஜைல் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அஜைல் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் இது வந்துட்டு இந்த HA வந்து மெயினாக பண்ணுது. அந்த எஜைல் மேனேஜ்மெண்ட் மெத்தடில் வந்து எஜைல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எஜைலில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணுறது இந்த ஏஐ டெக்னிக் ஆகிட்டு இருக்கிற HA. எம்எல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம், டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம். ஸோ அத்த தன்மையாக ஒரு இன்டெலிஜென்ட் அல்காரிதமாக இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாலே எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல, ஈஸியாகிடும்ல. அதுக்கு தான் அதை எஜைலுங்கிறது இப்போ யூஸ் பண்ணாங்க. ஸ்க்ரம் மெத்தடு, அஜைல் மெத்தடுன்றது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். எம்எல் மெஷின் லேர்னிங் ML aims to provide increasing levels of automation in the knowledge engineering process, replacing much time-consuming human activity with automatic techniques. ML வந்து எது எய்ம் பண்ணுதுன்னா டு ப்ரொவைட் இன்க்ரீசிங் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த நாலேஜ் இன்ஜினியரிங் ப்ராசஸில் உடைய ஆட்டோமேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ரீப்ளேசிங் மச் டைம் கன்சூமிங் ஹியூமன் ஆக்டிவிட்டி வித் ஆட்டோமேட்டிக் டெக்னிக்ஸ். அதாவது ஹியூமன் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து இன்வால்வ் ஆனாங்கன்னா அது வந்து டைம் ஜாஸ்தி எடுத்துப்பாங்க. பட் இதை வந்து நம்ம வந்து இதே வந்து மெஷின் லேர்னிங்கை வந்து ஏஐ டெக்னிக், அதனுடைய அந்த ஏஐ டெக்னிக் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா டைம் வந்து சேவ் ஆகும், ஸ்பீடாக முடியும், எரர் வராது, பக்ஸ் வராது. அதுதான் சொல்கிறாங்க humanity with automatic techniques. Okay. For this reason, ML has been successfully applied in many areas. இந்த ரீசனால எம்எல் வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு பண்ணுறாங்க இன் மெனி ஏரியாஸ், நிறைய ஏரியாவில் சச் ஆஸ் ஃப்ராட் டிடெக்ஷனை பண்ணுறதுக்கு, ஸ்பீச் அண்ட் இமேஜ் ரெக்கக்னிஷனுக்கு, அண்டு NLP நியூரல் லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அப்ளைடு ML and NLP to automatically classify, capture, creative, request and provide resource knowledge acquisition from online forums. அதாவது அப்ளைடு எம்எல்லும் மெஷின் லேர்னிங்கும் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கும் டு ஆட்டோமேட்டிக்லி கிளாஸிஃபை பண்ணுது அண்ட் கேப்சர் பண்ணுது, கிரியேட்டிவ் ரெக்வெஸ்ட் அண்ட் ப்ரொவைடு ரிசோர்ஸ் நாலேஜ் அக்யூசியேஷன் ஃப்ரம் ஆன்லைன் ஃபாரம்ஸ்லேருந்து இதெல்லாம் பண்ணுது. பை லேர்னிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் computations and extracting regularities from massive databases, ML can help to produce